அவ்வளோ வந்து நேர்மையாவா நடத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து நீட் எக்ஸாம் அந்த மாதிரி ஒரு நேர்மையாக நடக்கிறது இல்லைங்கிறது தான் வந்து என்னோட குற்றச்சாட்டு. ஏன் அப்படின்னா போன இயரில் வந்து ஒரு 3 பசங்கன்னு நினைக்கிறேன், 3 பசங்க ஒரே மாதிரியே நீட் எக்ஸாமில் வந்து மார்க்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படிப்பா இவ்வளோ வந்து மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஒரே சென்டரில் படித்த ஒருத்தங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி, அது ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து படிக்கல. ஆனால் வந்து இந்த மாதிரி ஸ்கேமுங்கிறது நீட் எக்ஸாமில் நடந்துகிட்டே இருக்குது. கல்விக் கொள்கைங்கிறது அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட் இதில் இருந்தது, ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது. எஜுகேஷனுங்கிறது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது. இப்போ வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து மாறிடுச்சு. ஓகேவா? கன்கரண்ட் லிஸ்ட்னா வந்து இப்போ மத்திய அரசு பட்டியலில் வந்து மாறிடுச்சு. என்னை பொறுத்தவரையில் என்னென்னா, நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருந்தாங்கன்னா வந்து நீட் எக்ஸாமுங்கிறது ஒரு தேவையில்லாத ஒன்று அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நாம் வந்து வெறுமனே வந்து இதில் இந்த என்ன சொல்கிறது, +2 மார்க்ஸ் மட்டும் வச்சு நம்ம ஒரு இது எடுக்கிறோம் அப்படின்னா வந்து, இப்போ ஒரு மார்க்ஸ் வந்து கம்மியான ஒரு பையன் வந்து அந்த அந்த இதில் வந்து பாஸ் பண்ண முடியாது. என்ன சொல்கிறது, ஒரு மார்க்ஸு அதிகமாக எடுத்துருக்கணும். இப்போது ஒரு 100%க்கு 98 95க்கு மேலே எடுத்திருந்தா தான் வந்து அந்த மருத்துவக் கல்லூரியில் வந்து அந்த பையன் வந்து நுழைய முடியும். ஒரு டாப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் வந்து எக்ஸாம் படித்து பாஸ் பண்ணால், நார்மலாக வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் வந்து இந்த மருத்துவ கனவை வந்து நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. அது ஒன்று. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, நம்ம கல்வி கொள்கையில் வந்து நம்ம +2 மார்க்ஸ் மட்டும் வச்சு இது பண்ணிட்டா போதும்ல, கிராமப்புற மாணவர்கள்லாம் இதுக்குள்ளார வர முடியல அப்படின்னா, நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்கள இந்த என்ன சொல்கிறது, இந்த போட்டித் தேர்வுன்னு சொல்கிறீங்களா, பேங்கிங் எக்ஸாமு, ரயில்வேஸு, அதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்க. டிஎன்பிசி மூலமாக போட்டித் தேர்வு நடத்துகிறீங்களா, வெறுமனே வந்து ஸ்கூலில் இல்லை காலேஜில் படிக்கிற மார்க்ஸ் மட்டும் இல்லை, அந்த துறை ரீதியாக எடுக்கிற மதிப்பெண்கள் மட்டும் போதும் அப்படின்னா அதை வச்சுவே வந்து வேலை கொடுத்துட வேண்டியதானங்க. அது மாதிரி தானே பண்ணிட்டு இருந்தாங்க. எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு பண்ணால் அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து வேலை கிடைச்சிட்டு இருந்ததுங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி ஏதாவது யாருக்காவது கிடைக்குதுங்களா?